स्वाभाविकानवधिकातिशयेशितृत्वं नारायणत्वयिनमृष्यति वैदिकः कः ब्रह्मा शिवः शतमखः परमस्वराडिति ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. சுவாமி ஆளவந்தார் பகவானுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடும் பொழுது இந்த அழகான ஸ்லோகத்தை அருளிச் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் அனைவருமே யாரோ சிலரை இயக்குகிறோம். தகப்பனார் சொன்னால் குழந்தைகள் கேட்கிறார்கள். ஒரு முதலாளி சொன்னால் அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் கேட்கிறார்கள். ஒரு ஊர் தலைவர் சொன்னால் அந்த ஊரில் வாழும் மக்கள் கேட்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் தாய் ஆணையிட்டால் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்கள் கேட்பார்கள். அப்போ அனைவருமே ஓரளவுக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஈஸ்வரன் என்று சொன்னால் இயக்கக்கூடியவர், நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்று பொருள். நாம் அனைவருமே ஓரளவுக்கு 2 பேரையோ 4 பேரையோ 10 பேரையாவதோ இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அளவற்ற இயக்கும் சாமர்த்தியம், உலகத்தில் தன்னை தவிர அனைவரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியம் என்பது நம்மில் யாருக்கும் கிடையாது. இயற்கையாகவே தன்னை தவிர உலகத்தில் வாழும் அனைவரையும் இயக்கும் சாமர்த்தியம், அந்த சக்தி என்பது பகவான் நாராயணன் ஒருவனுக்கே உண்டு. அப்படித்தான் வேதங்கள் அனைத்துமே சொல்லுகின்றன. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் என்று சொல்லுகிறது. ச காரணம் கரணாதிபாதிபா நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபா என்றும் உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவான் தான் உலகத்தில் அனைவரையும் இயக்குவாரே தவிர அவரை இயக்குவதற்கு வேறு ஒருவர் கிடையாது. அப்பேற்பட்ட ஈஸ்வரத்துவம் பகவானுக்கு உண்டு. அப்ப அரசன் இயக்குகிறார், தேவர்கள் இயக்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே என்றால் பகவானுடைய சக்தியில் ஒரு சிறு பகுதியைத்தான் தேவர்களுக்கு தானும் வழங்கி இருக்கிறார். அந்த சக்தியை கொண்டுதான் இந்திரனும் சந்திரனும் குபேரனும் யமனும் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறார்கள். அவர்களுக்கே ஒரு துன்பம் வரும்பொழுது மறுபடியும் நாராயணனிடத்தில் பிரார்த்தித்துத்தான் துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பகவானுக்கு தேவாதி தேவன், தேவநாதன் என்று பெயர் வழங்கப்படுகிறது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் என்று ஆண்டாள் பாடுகிறாள். கண்ணனையே தேவாதி தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். அப்படிப்பட்ட பெருமான், தேவநாத பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த ஊரனுடைய ஸ்தல புராணம் என்ன, தேவாசுர யுத்தத்திலே பகவான் எப்படி வந்து காட்சி அளித்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். ஆதிசேஷன் சேஷதீர்த்தத்தை உண்டாக்கி பகவானுடைய தாகம் தீர்த்தார் என்பதையும் பார்த்தோம். அடுத்தது மற்றொரு அழகான கதையும் இந்த ஊரை பற்றி சொல்லப்படுகிறது. மற்றொரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அசுரர்கள் பக்கத்தில் விருத்ராசுரன் என்று ஒருவன் இருந்தான். அவன் மிகுந்த வலிமை உடையவனாக எல்லாரையும் தோற்கடிக்கும் சக்தியோடு இருந்தான். இந்திரனுக்கே அவனோடு சண்டையிடுவதற்கான நம்பிக்கை, அதற்கான உறுதி, மன வலிமை இருக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த திருவகீந்திரபுரத்துக்கு வந்து ஒரு குளத்தில் பூத்திருந்த தாமரையினுடைய தண்டு, அந்த தாமரை தண்டுக்குள்ளே இந்திரன் ஒளிந்து கொண்டான். தேவர்களெல்லாம் தங்கள் அரசனை காண முடியாமல் தவித்து போனார்கள். எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப பகவான் அவர்களுக்கு சொன்னார், இந்த திருவகீந்திரபுரம் வந்து இந்த இடத்துல ஒரு வைஷ்ணவ யாகத்தை நடத்தினீர்கள் என்றால் அப்போது தேவேந்திரன் மறுபடியும் வலிமை பெற்று புலப்படுவார் என்று சொல்ல, அதன்படி தேவர்களெல்லாம் வந்து யாகம் செய்தார்கள். இந்திரனும் அந்த தாமரை தண்டிலிருந்து வெளியே வந்தார். அப்போதுதான் பகவான் சொல்லுகிறார், வித்ராசுரனை அழிப்பதற்கு உனக்கு வஜ்ராயுதம் வேண்டும். ததீச்சி என்று ஒரு முனிவர் இருக்கிறார். அவருடைய உடல் மிகுந்த வலிமை உடையது. அவருடைய முதுகு தண்டு, பின்னாடி ஸ்பைன்னு சொல்றோமே ஆங்கிலத்தில், அவருடைய முதுகுத்தண்டு ரொம்ப கெட்டியா இருக்குமா. அந்த முதுகுத்தண்டை அவரிடத்துல பிரார்த்தித்து எடுத்துக்கொண்டு வந்து அதிலிருந்து தான் வஜ்ராயுதத்தை செய்து மகாவிஷ்ணு அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வஜ்ராயுதத்தை வைத்துத்தான் விருத்ராசுரனை இந்திரன் அழித்தான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த கதையும் இந்த ஊரிலே நடந்தது. மறுபடியும் தேவநாதன் இந்திரனுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது ஆயுதத்தை கொடுத்து போ சண்டை போடு என்று சொன்ன தலைவன் பகவான் தேவநாத பெருமாள் இந்த ஊரிலே தான் காட்சி அளிக்கிறார். இப்போது கோவிலுக்குள்ளே நுழைகிறோம். நுழையும் போதே சேஷ தீர்த்தம், வெளியிலேயே கெடில நதி,
கருட நதி விரஜா நதியே வந்து இந்த பூலோகத்திலே ஓடுகிறாள். அது கெடில நதியை நாமும் சேவித்துக் கொள்ளலாம். நல்ல அகலமான நிறைய தண்ணீரோடு ஓடக்கூடிய நதி. பெருமானும் தீர்த்தவாரிக்கு ரதோத்சவத்தின் போதெல்லாம் அங்கு எழுந்தருளுகிறார். அடுத்து கோவிலுக்குள்ளேயே சேஷ தீர்த்தம் என்கிற ஒரு புஷ்கரணையும் ஆதிசேஷன் ஏற்படுத்தின புஷ்கரணையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். இப்படி பிரதட்சணமா வந்து மூலவர் சன்னதிக்கு வந்தோம் என்றால் கர்ப்ப கிரகத்திலே மூலவர் பெருமான் பெரிய வடிவத்தோடு நல்ல உயரமான வடிவத்திலே சேவை சாதிக்கிறார். பகவானுக்கு தேவநாதன் என்று திருநாமம், தெய்வநாயகன் என்றும் வழங்கப்படுகிறது. நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார். 4 கரங்கள், வலது கையாலே அபயம் என்று நமக்கு காட்டிக்கொண்டு, நமக்கு காட்டுறாரோ இல்லையோ, தேவர்களுக்கு காட்டணுமோ இல்லையோ, தேவர்கள் தான் பயந்து போயிருந்தார்கள். அந்த தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அஞ்சேல், நான் இருக்கும்போது, தேவநாதனான நான் இருக்கும்போது நீங்கள் இனி கவலைப்பட வருத்தப்பட தேவையில்லை என்ற அபயப்பிரதானத்தை ஒரு கையாலே செய்கிறார். மற்றொரு கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக பகவான் வைத்து கொண்டிருக்கிறார். மேல் திருக்கைகளாலே பெரிய சங்க சக்கரம். ஒரு இடத்துல போய் கவலைப்பட வேண்டாம், அஞ்சேல் என்று சொன்னால் மட்டும் அவருக்கு நம்பிக்கை வந்து விடுமா? அவர் பயப்படாமல் இருப்பதற்கு நம் கையில் ஆயுதம் இருக்கிறதுன்னு காட்டணுமே. தேவநாதன் எப்ப துன்பம் வந்தாலும் சங்க சக்கரங்களாலே ரட்சித்து விடுவார் என்கிற உறுதி நமக்கு ஏற்படுகிறது. இப்படி அழகான வடிவத்திலே மூலவர் பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய திருவடிக்கருகிலேயே ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, மற்றொரு பக்கம் பூதேவி தாயார். இந்த இருவரையும் சேவித்துக் கொள்ளலாம். பூதேவியை பகவான் இங்கு வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு அழகான வடிவம். எப்படிப்பட்டவர் அந்த பகவான்? பிரணத சுர கிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தகா. ரொம்ப அழகான ஒரு கற்பனை பண்றார். தேவர்களுக்கெல்லாம் நாதனோ இல்லையோ, அப்ப தேவர்களெல்லாம் வந்து அவனுடைய திருவடிகளிலே தங்கள் தலையை வைத்து வணங்குவார்கள். அவர்கள் தலையில பெரிய பெரிய கிரீட்டங்கள் அணிந்திருப்பார்களே, அந்த கிரீட்டம் எல்லாம் வந்து பகவானுடைய திருவடியை சுத்தி இருக்குமா. நடுவுல பெருமானுடைய தாமரை போன்ற திருவடி இருக்குமா. அது ஒரு கற்பனையா பண்ணுங்களேன். சுத்தி ஒரு தாமரைனா நடுவுல மகரந்தம் இருக்கும், சுத்தி இதழ்கள் இருக்குமோ இல்லையோ. இப்ப பகவானுடைய திருவடியை அந்த மகரந்தமா வச்சுக்கோங்க. அதை சுத்தி தங்கத்துல சுத்தி இதழ்கள் இருந்தது போல ஒவ்வொரு தேவனுடைய, இந்திரனுடைய கிரீட்டம், சந்திரனுடைய கிரீட்டம், இதெல்லாம் தாமரனுடைய இதழ்கள் போல இருக்குமா. அப்படி அழகான எல்லா தேவர்களும் வந்து பகவானுடைய திருவடியை தொட்டு வணங்குகிறார்கள், தங்கள் தலையால விழுந்து வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவன் பசுபதி விதி பூஜ்யா. பசுபதி சிவபெருமான், விதி பிரம்மா, இருவராலும் பூஜிக்கப்பட்ட பெருமான். பத்மபத்ராய தாக்ஷா, அழகான தாமரை போன்ற கண்களை உடையவன். அப்படிப்பட்ட தேவநாத பெருமான் நம்மை ரட்சிக்கட்டும் என்று தன்னுடைய தேவநாத பஞ்சாசத்திலே வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அந்த வடிவத்தை தான் சேவித்துக் கொள்ளுகிறோம். இருவராலும் வணங்கப்பட்டவனாய் தாமரை கண்களோடும் சங்க சக்கரங்களோடும் உயர்ந்த வடிவத்தோடு பகவான் அபயஹஸ்தத்தோடு காட்சி அளிக்கிறார். இது மூலவரை சேவித்துக் கொண்டோம். அப்படியே தாயார் சன்னதிக்கு வந்தோம் என்றால் தாயாருக்கு வைகுண்ட நாயகி என்று ஒரு திருநாமம், ஹேமாம்புஜவல்லி என்று மற்றொரு திருநாமம், பார்கவின்னு ஒரு திருநாமம். பிருகு என்கிற மகருக்கு பெண்ணாக பிறந்தபடியாலே பார்கவி என்று தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு திருநாமம் உண்டு. மற்றொரு திருநாமம் தரங்க முக நந்தினி. தரங்கம்னா அலைகள்னு அர்த்தம். அலைமகள் தானே, சமுத்திரத்திலே பிறந்தவள் தான். அப்ப அந்த தரங்கங்கள் அலைகளிலேயே ஆனந்தம் அடையக்கூடியவள் தரங்கமுக நந்தினி என்று பிராட்டிக்கு அழகான திருநாமங்கள் காணப்படுகின்றன. பெருமான சுத்தி பிரதட்சணமா வரும்போதே வலது பக்கத்தில் பிராட்டியை சேவித்துக் கொள்ளலாம். அழகான சந்நிதி. பிராட்டிக்கு ரொம்ப பெருமை உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் தாயாருக்கு இந்த கோவிலில் புறப்பாடு உண்டு. சனிக்கிழமை தோறும் பெருமானுக்கு உற்சவம் புறப்பாடு உண்டு. இருவரும் சேர்ந்து பலமுறை எழுந்தருளுகிறார்கள். அழகான வடிவம். தாயாரையும் பெருமானையும் சேவித்தோம் என்றால் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணம், 2 பேரையும் வச்சு செஞ்சிருக்கணும். இவருக்காகவே இவள் படைக்கப்பட்டாள், இவளுக்காகவே இவர் படைக்கப்பட்டார்னு சொல்ல வேண்டும். படைக்கப்படவே இல்லை, 2 பேருமே படைக்கப்படாதவர்கள், நித்தியர்கள் தான். அப்படி சொல்லும்படிக்கு இருவரையும் இந்த கோலத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஊர் விமானத்துக்கு சந்திர விமானம்னு ஒரு பெயர், சுத்த சத்துவ விமானம் என்று மற்றொரு பெயரும் காணப்படுகிறது. சுத்த சத்துவம், நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் இந்த இரண்டோடும் கலந்த சத்துவகுணம் தானே நம்மிடத்தில் ஜீவாத்மாக்களிடத்தில் சம்சாரத்தில் இருக்கிறது. ஆனால் பகவானிடத்தில் இந்த எந்த கலப்படமும் கிடையாது.
சத்துவகுணம் மட்டும்தான் அவருடைய திருமேனியிலேயே உண்டு. அந்த சத்துவகுணத்தாலேயே ஆக்கப்பட்ட விமானம். அப்போ அதை சேவிக்க சேவிக்க நமக்கு ஆனந்தம் வளரும். அந்த விமானத்தை தரிசித்தாலே நமக்கு ஞானம் வளரும். அதுக்குள்ள இருக்கிற பகவானை தரிசித்தோம் என்றால் வைகுந்தமே கிட்டும். அப்ப சுத்த சத்துவ விமானத்துக்குள்ளே தேவநாதன் என்கிற திருநாமத்தோடு பகவான் நின்று சேவை சாதிக்கிறார். அவரையும் சேவித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவரை பத்தி பார்க்கலையே. பெருமாள் மூலவரை பார்த்தோம், தாயார் மூலவரை பார்த்தோம். உற்சவரை சேவிக்க போனோம் என்றால் ரொம்ப அழகான வடிவம். பகவான் 4 கரங்களோடு, ஒரு கையிலே அபயஹஸ்தம், மற்றொரு கையிலே கதையை பிடித்து கொண்டு பெருமான் காட்சி அளிக்கிறார். சங்க சக்கரங்களையும் ஏந்தி இருக்கிறார். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு பக்கம் பூதேவி நாச்சியாரோடு காட்சி அளிக்கிறார். இந்த பெருமானுக்கு பல திருநாமங்கள் காணப்படுகின்றன. தாசசத்யன் என்று ஒரு திருநாமம், திரிமூர்த்தின்னு ஒரு திருநாமம், அச்சுதன்னு ஒரு திருநாமம், ஸ்திரஜோதிஸ்ன்னு ஒரு திருநாமம், அனகஜோதிஸ்ன்னு ஒரு திருநாமம். 5 பெயர்களை காணலாம். தாசசத்யன், தாசர்கள்னா அடியார்கள். அடியார்க்கு மெய்யன், மெய்யன்னா உண்மையானவர். நாம உண்மையான பக்தியோடு அவரை தொழுதோம் என்றால் அவர் திரும்ப உண்மையான பக்தியோடு நம்மை அனுகிரகிக்கிறார் அல்லவா. நமக்கு உண்மை இருந்தால் அவரும் நேர்மையோடு இருப்பார். நான் அவரை ஏமாத்தணும்னு நினைச்சா என்னை விட சாமர்த்தியமாக அவர் நம்மை ஏமாற்றி விட்டு போய்விடுவார். மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் என்று தொண்டடிப்புடியாழ்வார் பாடுகிறார். நாம மெய்யனாக இருந்தால், அவனையே ஆசைப்பட்டு போனால் பகவானும் உண்மையா நடந்து கொண்டு தன்னையே கொடுத்து விடுவார். நான் அவர் ஆசைப்படாமல் பொய்யன், ஏதோ உலகத்து இன்பத்தை ஆசைப்பட்டு அவரிடத்துல போனேன்னால் அவரும் பொய்யனாக உலக இன்பத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிடுவார். தன்னுடைய அனுபவத்தை, ஆனந்தத்தை கொடுக்க மாட்டார். அப்படி அடியார்க்கு மெய்யன் என்று பெருமானுக்கு திருநாமம் தாசசத்யன். இந்த திருநாமத்தை திருமங்கையாழ்வாரே சூட்டி இருக்கிறார். இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் தான் மங்களாசாசனம் 10 பாசுரங்கள் பாடினார். அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார், வையமேழும் உண்டு ஆலிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம் மெய்தகு வரைச்சாரல். ஒரு வரை பக்கத்தில் ஒரு மலை இருக்கு. அந்த மலை என்னன்னு அடுத்த பகுதியில் தெரிவிக்கிறேன். அந்த மலைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தெய்வநாயகன் தான் அடியவர்க்கு மெய்யன், தாச சத்யன், தன்னுடைய பக்தர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம். அப்புறம் அனகஜோதிஸ், குற்றமற்ற ஒளிமயமானவர். அதுபோல ஸ்திர ஜோதிஸ், நிலை பெற்ற ஒளிமயமானவர் என்றெல்லாம் பெருமானுக்கு திருநாமம். திருமூர்த்தி முன்னாடியே பார்த்தோம். சிவபெருமானுக்கு மும்மூர்த்திகளும் தானே என்று காட்சி கொடுத்தபடியாலே திருமூர்த்தி என்று பகவானுக்கு பெயர் உண்டு. அதையும் திருமங்கையாழ்வார் பாடுறார். மூவராகிய ஒருவனை மூவுலகுண்டுமிழ்ந்து அளந்தானை என்று இந்த பெருமான் தான் மூவராகிய ஒருவன். அப்ப மும்மூர்த்தி திருமூர்த்தி என்றும் இந்த பெருமானுக்கே பெயருண்டு. திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவர். மேவு சோதியை வேல்வலவன் கலிகன்னி விரித்துரைத்த பாவுதன் தமிழ் பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே. இந்த 10 பாசுரம் 3ஆம் 10 முதல் திருமொழியிலே 10 பாசுரம் பாடுறார். இதை கற்பவர்களுக்கு பாபங்களே நிற்காது என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார். இது இந்த ஸ்தலத்தினுடைய மகாத்மியம். இன்னும் இங்கு இருந்த ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை நாம் பார்க்க வேண்டும். அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.